உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒரு சாமானியர் எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒவ்வொன்றா வர்றேன். இது ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீட்டை நீர்த்து போக செய்வதற்காக சாதிய ஆதிக்க சக்திகள், மத ஆதிக்க சக்திகள் செய்கிற ஒரு சதி, ஒரு முயற்சி. சரி, அந்த முயற்சிக்கு இந்த அடித்தடுத்து மக்கள் ஏமாந்து விடக்கூடாது, பலி ஆகிவிடக்கூடாது. அதுதான் எங்களை போன்றவர்களுடைய ஆதங்கம். ஓகே ஓகே, சாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருவோம். ஒவ்வொன்றா வர்றேன். இவங்க வந்து ஷெட்யூல் காஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைபு, அதுக்கப்புறம் மற்ற பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாரையும் ஒரே கேட்டகரியாக தான் முதல்ல சொல்கிறாங்க. ஆல் ஆஃப் தம் ஆர் பேக்வேர்டு கிளாஸஸ். அதுக்கப்புறம் ஷெட்யூல் காஸ்ட் வந்து தீண்டாமை என்கிற மிகப்பெரிய கொடுமையை அனுபவித்ததுனால சப் கேட்டகரைசேஷனில் அவங்கள ஷெட்யூல் காஸ்ட் சொல்கிறாங்க, ஷெட்யூல் ட்ரைப். அதனால தான் மற்றவங்களையெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன் வந்து ஓபிசி, அதர் பேக்வேர்டு கிளாஸஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்பர் 1. நம்பர் 2, இது வந்து டெமோக்ரஸியுடைய அடிப்படை தத்துவம் என்னென்னா, இட் இஸ் நாட் அபவுட் த ரூல் ஆஃப் மெஜாரிட்டி, இட்ஸ் அபவுட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி. இதுதான் அடிப்படை தத்துவம் ஜனநாயகத்தில். இன்னொன்று சொல்லுவாங்க, த லாஸ்ட் மேன் இன் த கியூ ஷுட் ஆல்சோ பி லிசன் டு. கியூவில் கடைசியில் நிற்கிறவருக்கும் என்ன குறை இருக்குன்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஐயா வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு என்னென்ன கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டதுங்கிறத பற்றி விரிவாக சொன்னார். யாருமே அதில் வந்து மாற்று கருத்து வச்சிருக்க முடியாது. ஆனால் ஷெட்யூல் காஸ்ட்டில் உள்இட ஒதுக்கீடு எதுக்காக தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஷெட்யூல் காஸ்ட் மட்டும் இல்லை, இந்த அதர் பேக்வர்ட் கிளாஸ்லையும் அது வரும். இப்போ ஏற்கனவே ஒன்று வந்து இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்து ஒரு உள்இட ஒதுக்கீடு வந்து வன்னியர் கொடுத்தாங்களே, அது மேலே இம்பேக்ட் ஆகும் இந்த தீர்ப்பு நிச்சயமாக. இந்த உள்ளிட ஒதுக்கீடு எதுக்கு தேவை? 3% வந்து சரிதானா? நம்பர் 1931 பேசிஸ்லேயே பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியணும். எல்லா சென்சஸ்லேயும் 2011 வரைக்கும் எல்லா சென்சஸ்லேயும் வந்து சப்காஸ்ட்டை வந்து கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்ட இந்த டேட்டா இருக்குது, வெளியிடுறது. ஆமாம், ஆனால் வெளியிடுறதில்ல. அப்போது பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம அது தெரியலையே, அதனால நம்ம எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னா சில பேருக்கு நீதி மறுக்கப்பட்டு விடும். அப்போ இன்றைக்கி இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து என்ன சொன்னாங்க, எங்களுக்கு 3% வேண்டாம், ஏன்னா அதை விட அதிகமாக வந்து எங்களுக்கு ஏற்கனவே கிடைக்கிது. அருந்தையர்கள் அப்படி சொன்னாங்களா? அப்போ முதல்ல 3% வரட்டும், அதுக்கப்புறம் அவங்களுடைய நம்பரை பார்த்து அவங்க பேசட்டும், எங்களுக்கு பத்தாதுன்னா அவங்க வந்து கேட்கட்டும். அதுதான் டெமோக்ரஸி. இல்லை, வந்ததுனால எங்கள் எண்ணிக்கை கூடுச்சுன்னு ஒத்துக்கிட்டாங்க அவங்க. ஆமாம், அது மட்டும் இல்லை, இந்த 3% ஐயா வந்து சொன்னாங்க, அவங்க 3% தான் அவங்களுடைய பாப்புலேஷனா அப்படின்னு சொல்லி ஒரு வினா அனுப்பினாங்க. அப்போ அந்த வினாவை கேட்க வேண்டியவங்க அருந்ததியர்கள். 3% கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு இது பத்தாது, ஏன்னா எங்களுடைய பாப்புலேஷன் இதை விட அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுவும் வந்து அந்த கோரிக்கையும் பரிசீலிக்கப்பட வேண்டும். அதுதான் வந்து ஜனநாயகம். அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் சொன்னாங்க, இந்த கிரீமி லேயர் அப்படின்னு சொன்னாங்க. ஜஸ்டிஸ் பாண்டியன் ஒருத்தர் தான் இந்த கிரீமி லேயர் கான்செப்டை எதிர்த்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். இப்போது எஜுகேஷனும் எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்து ஒன்று கிடையாது. எஜுகேஷனில் வந்து நீங்கள் வந்து வசதி படைத்தவனுக்கு நான் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு நியாயமாக உணர முடியும். அதுங்க ஷெட்யூல் காஸ்டாக இருக்கட்டும், பேக்வர்ட் கிளாஸாக இருக்கட்டும், அவங்க ஏற்கனவே அவரால் வந்து 10,000 ரூபா ஃபீஸ் கட்ட முடியும்னா அதுக்கு நம்ம கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் அதை உணர முடியும். ஆனால் நீங்கள் ஓபிசிலேயோ எஸ்சி/எஸ்டிலேயோ கிரீமி லேயர் கொண்டு வந்தீங்கன்னா அதனால என்ன ஆகும்னா, சில பேர் வந்து இட் இஸ் அபவுட் எஜுகேஷன், வந்து இட் இஸ் ப்ரொவைடிங் எஜுகேஷன் டு த புவர் பீப்புள். ஆனால் இந்த கவர்மெண்ட் சர்வீஸில் வந்து இட் இஸ் எம்பவர்மெண்ட் ஆஃப் தி குரூப்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். எம்ப்ளாய்மெண்ட்ன்றது. ஆமாம், எம்ப்ளாய்மெண்ட். அதில் வந்து நீங்கள் வந்து கிரீமி லேயர் கொண்டு வரக்கூடாது. ஆனால் அதே சமயம் இன்னொரு பிரச்சனை இருக்கு, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களே திரும்ப திரும்ப ரிசர்வேஷனில் வர்றது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டால் முக்கியமான கேள்வி. அப்போ கிரீமி லேயர்னே சொல்லி யோசிக்காம இன்னொரு வழி இருக்கு. இந்த வழியை பற்றி யாரும் யோசிக்கிறதே இல்லை. நான் வந்து ஷெட்யூல் காஸ்டாக இருந்தேன்னா, எனக்கு வந்து கிளாஸ் 4ல் வந்து நான் வந்து என்னுடைய ரிசர்வேஷனை பயன்படுத்தி வந்திருந்தேன்னா என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து கிளாஸ் 4ல் ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது. கிளாஸ் 3ல் கொடுக்கலாம், கிளாஸ் 2ல் கொடுக்கலாம், கிளாஸ் 1ல் கொடுக்கலாம், ஆனால் கிளாஸ் 4ல் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்காதனால ஷெட்யூல் காஸ்ட் ரிசர்வேஷன் பாதிக்காது. அது கிடைக்காத மற்றவங்களுக்கு கிடைக்கத்தான் போகுது. உங்களுடைய 15% பாதிக்காது. ஆனால் ஒரே குடும்பங்கள் திரும்ப திரும்ப வர்றது அப்படிங்கிறது வந்து நிறுத்தப்படும். ரிசர்வேஷனுங்கிறது இட் ஷுட் பெனிஃபிட் த கம்யூனிட்டி. ஒரு சில பேர் மட்டும் அது வந்து பெனிஃபிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து உள்ளிட ஒதுக்கீடுங்கிறது வந்து ரொம்ப தேவையான ஒன்று தான். நீங்கள் இந்த ஸ்பொராடிக் செக்கப்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்காவது போங்க, அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து இதில் நீங்கள் வந்து இங்கே பள்ளர் எத்தனை பேர் இருக்கீங்க, பறையர் எத்தனை பேர் இருக்கீங்க, அருந்ததில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேள்வி கேளுங்க. அப்போ எந்த பெர்சன்டேஜ் சொல்லி நமக்கு தெரியும். இது வந்து இட் இஸ் அன் அக்செப்டட் வே ஆஃப் டிட்டர்மினிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்படி பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஐயா சொல்ற ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஏன் புள்ளி விவரம் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் புள்ளி விவரத்தை தர மறுப்பவர்கள் ஒன்றிய அரசில் இருக்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக
போதிய வாய்ப்பு கிடைக்காமல் இருப்பவர்கள் தள்ளப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா அப்படி தள்ளப்படக்கூடாது. அவர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு அளிக்கத்தான் வேண்டும்.